Dear friends, welcome to my channel Savi's Corner. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா நன்னாரி சர்பத். கோடை காலத்திற்கான குளு குளு ரெசிபி. இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பவுல்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுக்காகனா சியா விதைகளை ஊற வைக்க. ஸோ நான் ஒரு ஸ்பூன் சியா விதைகளை அதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இந்த விதைய சப்ஜா விதைகள்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதுல தேவையான அளவு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ்க்கு செஞ்சு காட்ட போறேன். ஸோ நான் இதோட 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சர்பத் எசன்ஸ் சேர்த்துடலாங்க. இது எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ்க்கு 2 ஸ்பூன் வீதம் நான் மொத்தம் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு சர்க்கரை, ஒரு கிளாஸ்க்கு 1.5 ஸ்பூன். ஸோ நான் மொத்தம் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுணும். ஸோ 2 கிளாஸ்க்கு ஒரு லெமன் போதும். லெமன் கண்டிப்பா கையில தான் புழியணும். அப்பதான் அந்த பல்பெல்லாம் அதுல வரும் அண்ட் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச இந்த சியா விதைகள்லாம் நல்லா ஊறி இருக்குங்க. ஸோ இது இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதாங்க. இது ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியா சர்வ் பண்ணும்போது கூட இந்த சியா விதைகளை கொஞ்சம் மேல தூவி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். எந்த சாஃப்ட் ட்ரிங்காலையும் இந்த நன்னாரி சர்பத்தை கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோடை காலத்தை நன்னாரி சர்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.